சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய ஒரு தம்பதியிடம் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் இருப்பதை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஜுபின். சுபின், தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கிய தம்பதியிடம் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் கடத்தி வரப்பட்டதாக தகவல். முழுமையான விவரம் என்ன சொல்லுங்கள். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த தம்பதியிடம் 3 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கம், கடத்தல் தங்கம் பிடிபட்டிருக்கிறது. அதாவது 2 கிலோ தங்கம், 3 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கம் கொண்டு வரப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சினிமாவில் பார்ப்பதை போல உடலிலே மறைத்து கொண்டு வரப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய தம்பதியிடம் 3 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஜுபின். ஜுபின், சென்னை விமான நிலையத்திலே தாய்லாந்திலிருந்து வந்த தம்பதியிடம் தங்கம் கடத்தி வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரம் என்ன? வணக்கம் சண்முகவேல். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலமாக கடத்தி கொண்டு வரப்பட்ட 3 கோடி மதிப்புடைய 2 கிலோ சுத்தமான 24 கேரட் தங்கம் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மியான்மர் நாட்டைச் சேர்ந்த கணவன் மற்றும் மனைவி தங்களுடைய உடல்களின் ஆசனவாய்க்குள் தங்க கட்டிகளை மறைத்து கொண்டு வந்ததை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து அவர்களை கைது செய்திருக்கின்றனர். மருத்துவ சிகிச்சைக்காக வந்ததால் சுங்க அதிகாரிகள் சந்தேகப்பட மாட்டார்கள் என்று நினைத்து மனைவி மருத்துவ சிகிச்சைக்காக அழைத்து வந்ததாக கூறி மருத்துவ விசாவில் சென்னைக்கு அந்த மியான்மர் தம்பதி வருகை தந்திருக்கின்றனர். அப்பொழுது இந்த 3 கோடி மதிப்புள்ள 2 கிலோ சுத்தமான தங்கத்தை அவர்கள் கடத்தி கொண்டு சென்று வந்திருக்கின்றனர். மருத்துவ விசாவில் சென்னைக்கு வந்ததால் அவர்கள் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணையின் போது மருத்துவ அதற்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டபோது இல்லாத தவித்த அந்த தம்பதிகளிடமிருந்து பரிசோதனை செய்து பார்த்ததில் அவர்கள் இந்த தங்கம் ஆனது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் ரங்கூனிலிருந்து தாய்லாந்து நாட்டிற்கு சென்றுவிட்டு அதன் பின்பு மறுநாள் தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கின்றனர். இதையடுத்து இந்த சந்தேகம் அடிப்படையில் சுங்கத்துறை அதிகாரிகள் கணவன் மற்றும் மனைவி இருவருடைய உடைமைகளும் முழுமையாக பரிசோதித்ததில் அதனால் அந்த தங்கமானது வெளியேறுகிறது. அதே போல ஒன்றிய நிதியமைச்சகம் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கத்துக்கு சுங்கவரியாக 6% குறைத்தது. இதனால் வெளிநாடுகளில் இருந்து கடத்தல் தங்கம் இந்தியாவுக்கு வருவது குறைந்திருந்தது. ஆனால் தற்போது ஒன்றிய நிதியமைச்சகம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கத்துக்கு சுங்கவரி 6%-இலிருந்து 15% அதிகரித்திருக்கிறது. இதேபோல் சுங்கவரி அதிகரிப்பு காரணமாக மீண்டும் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு குறிப்பாக சென்னை கடத்தல் தங்கம் வருவது அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபின்.